வணக்கம் நண்பர்களே. குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிரடியாக மாற போறாரு. அவருடைய பயிற்சி பலனை பார்க்க போறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு லைவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நன்மைகள் அப்படின்னு நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நன்மை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் சந்தோஷம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வரும். ஏன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஓடுறது இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கமிட்மெண்ட்டு, ஒன்று கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகணும், இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கிறோமோ தவிர நம்ம நினச்சது அவ்வளோ சீக்கிரம் நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி சொல்கிறவங்க அடுத்த நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே ஒரு பீதி இருக்கும். ஏன்னா ஸ்டேபிளுங்கிற வார்த்தை அந்த நிமிஷத்துக்கு வேணால் சொல்லலாம், ஆனால் வாழ்க்கையில் எப்பயுமே ஸ்டேபிளாக இருப்போம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால் எப்பயுமே நம்மளுக்கு என்ன சுற்றி இருக்குது, அதை நாம் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். இதெல்லாம் ஏன்டா இப்போ இந்த இடத்துல சொல்ல வர, என்னடா சொல்ல வர, டக்குன்னு சொல்டா அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. இப்போ அதிரடியாக குரு பயிற்சி நடக்க போகுது. அதனால் இப்போ உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும், இந்த டைம் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயம் செய்யணும், ஸ்டேபிள் இல்லைனா எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம்னு. நம்ம வாழ்க்கையில் சுபத்தை தருவதும் மகிழ்ச்சி தருவதும் வேறு யாரும் கிடையாது, குருதா. சனி எப்படி நமக்கு நன்மை தீமை நம்ம செய்கிறோமோ அதுக்கேற்ற பலனை தரோரோ, அதுபோல் அவருடைய பார்வை, அதாவது குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கிறத வைத்து நமக்கான மகிழ்ச்சியை அளவிட்டு தருவார். அந்த ஒரு பவர் குறுக்கிட்ட இருக்குது. நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் ஜோதிடத்தில் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர். இவருடைய பலம் நமக்கு அதிகமாக இருந்தால் தான் திருமணமே நமக்கு நடக்கும், திருமண யோகமும் நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் இவரை சாதாரண கிரகமாக நினைக்க முடியாது. இப்பேற்பட்ட குரு பகவான் தான் இப்போ பயிற்சியாக போகிறாரு. திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் பயிற்சியாக போகிறாரு. ஸோ எப்போ பயிற்சியாக போகிறாரு, இவரால் இனி அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததில்ல, அது எல்லாமே தீரப்போகுது. சொல்லி அடிக்கிற மாதிரி இந்த குருவுடைய நேரம் உங்களுக்கு சூப்பராக அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எப்படி எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது அப்படிங்கிறத வாங்க இப்போ நான் உங்களுக்கு புட்டு இந்த வீடியோவில் லைவில் வைக்கிறேன். ஞானக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கு. இது திருக்கணிதப்படி. அதே வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 25ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கு. இந்த குரு பயிற்சியில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து முழுசாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 25ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் குரு பகவான் மாற போகிறாரு. சனி பயிற்சி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறையோ, ராகு கேது பயிற்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறையோ, குரு பயிற்சி 12 மாதங்களுக்கு ஒரு முறையும் நடைபெறும். வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய பயிற்சி தான் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. மற்ற கிரகங்களும் முக்கியம்தான், ஆனால் இந்த 3 கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க 3 பேரும் தான் நமக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், பணம் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறாங்க. அதனால் இவங்களுடைய கிரக பயிற்சி மட்டும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது.
ஜூன் மாதம் அப்புறம் மே மாதம் 25ஆம் தேதி 2ஆம் தேதி கரெக்டாக கடக வீட்டில் உச்ச குருவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் அமர போகிறாரு. ஸோ 3 மாதம் கழித்து சிம்ம வீட்டுக்கு செல்வார். அந்த 3 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் கடகத்துக்கு வந்துடுவார். அதிசார குரு பயிற்சியாக இருந்தாலும் முதல உச்சம் பிறகு நட்பான நிலை என்கின்ற வகையில் இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் அமைஞ்சிருக்குது. இந்த குரு பயிற்சியில் இன்னும் மேலும் கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இப்போ நான் முழுமையாக சொல்ல போகிறேன். இதுதான் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இதுவரை 11வது இடத்துல இருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே உச்சமாக இருக்க போகிறார். அற்புதமான பலன்கள் உங்கள் ராசியில் வர்றதுனால கிடைக்க போகுது. கடந்த 4 ஆண்டுகளாகவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. சனி என்றாலே பயந்து போயிருந்த உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இனி குருவால் உண்டாக போகுது. இழந்த மதிப்பு, கௌரவம் இது எல்லாமே திரும்பி கிடைக்க போகுது. வீண் பழிகள்லாம் நீங்கி உங்கள் வேலையில் நல்ல அங்கீகாரம் ஏற்படும். அதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்புமே இப்போ குரு பகவான் அமைக்க போகிறாரு. கௌரவம், தலை நிமிர்ந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய யோகம் குருவால் உங்களுக்கு உண்டாகும். ராசியிலேயே குரு பகவான் உச்சமாக இருந்து 5, 7, 9 இடங்களில் பார்க்கிறார். இதுவே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். குரு ராசியில் உங்களுக்கு அமர்வதால் இழந்த கௌரவம் தானாக கிடைக்கும். அதோடு தெகிரியம் ஏற்படும், அந்தஸ்து ஏற்படும். அதுக்கான அமைப்பு உள்ளது. 5வது இடத்துல குருவின் பார்வை விழுவதால் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த வருத்தங்கள் மொத்தமாக விலகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சூழ்நிலை குரு இப்போ ஏற்படுத்த போகிறாரு. திருமணத்திற்கு, தொழிலுக்கு, வெளிநாட்டில் இருந்து தாய்நாட்டிற்கு வருவது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். நீங்கள் சம்மதிக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இப்போ இருக்குது. உங்கள் பேச்சை குழந்தைகள் கேட்பார்கள். கூட்டு தொழில், நட்புகள், உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நிறைய நன்மைகள் உண்டாகும். கூட்டு தொழிலில் பிரிந்து விடலாமா என்று யோசித்து கொண்டிருந்தவர்கள் தொழிலை தொடர்வதற்கான அமைப்பு குருவே ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸான விஷயங்கள் தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகுது. நண்பரோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். இந்த டைம் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்தீங்கன்னா நல்ல காரியங்கள் நல்லாவே நடக்கும். இஷ்ட தெய்வங்களுக்கு கோயில்களுக்கு கூட நீங்கள் வழிபாடு செய்தாலும் நன்மைகள் ஏற்படும். தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் தவம், தியானம் போன்ற பயிற்சி அமைப்புகளில் சேரக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, குரு பகவான் மாறுறது, பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.